ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே குட்டீஸ். ஹாய் ஷைனி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, சரி, நான் சூப்பராக இருக்கேன் ஷைனி. சரி, ஓகே குட்டீஸ், எப்பயுமே இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே ஷைனி, நம்ம ஸ்டார்டிங் எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோங்க்கா. சரி, ஓகே, எப்பயுமே ஸ்டார்டிங் போல் ப்ரேயரோடு ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே, இப்போ போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாமா? சோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி. நம்ம துதிக்கிறோம். நல்லவரே, சோத்திர வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, சோத்திரம் அப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாத நல்ல பிதாவே சோத்திரம். இந்த மாலை நேரத்துக்காக சோத்திரமா, விசேஷமாக சிறு பிள்ளைகள் ஆசோத்திரம்ப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் கீழ்ப்படுத்த விசுவாசத்தில் அன்பு வளரணுமப்பா. இந்த சாலமோனுக்கு தந்த நல்ல ஞானத்தை தருமாப்பா. தாவீதை போல் எல்லா பாடலும் ஆடவும் துதிக்கவும் கிருபை தாங்க, பலனை தாங்கப்பா. நிலைத்தும் கர்த்தாவே கத்த சகோதர சகோதர பேர் பிராவும் தந்தி ஆசோத்திரமாப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தர சுகத்தை தர கீழ்ப்படுத்த வளரணுமாப்பா. இந்த கத்தாவே, இந்த நன்றி ஆன்லைன் கத்தாவே வகுப்பை நீ ஆசிரியமாப்பா. பிள்ளைகளோடு ரொம்ப காத்துக்களும், அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும், தொடர்ந்து காத்துக்கள் வழி நடத்தும். துதிக்க நம்ம யாவும் மற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ப்ரேயர்லாம் பண்ணி சூப்பராக முடிஞ்சிச்சுல. சரி, ஓகே, போன வாரம் நம்ம எதை குறித்து பார்த்தோன்னு சொல்லிட்டு ஷைனிக்கிட்ட கேட்கலாமா? ஷைனி, நம்ம போன வாரம் எதை குறித்து பார்த்தோம்? கீழ்படியதற்கா. ஆமாம், கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம்ல. சரி, ஓகே. சரி, ஓகே ஷைனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? அதுவாக்கா, டான்ஸுக்கா. ஓகே, இப்போ வந்து ப்ரேயர் முடிஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எல்லோரும் எழுந்திரிச்சு நின்றுக்கோங்க. இப்போ ஜாலியாக இப்போ நிறைய குட்டீஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க டான்ஸுக்கோசரம். இப்போ எல்லோரும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட வந்து டான்ஸ் ஆடணும், ஓகேவா? Come on, fast. Yes. Wonderful. Oh. Whoa, oh. Whoa, oh. Right side. Whoa, oh. Left side. Whoa, oh. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. Twinkle, twinkle, shining star, Jesus ain't the superstar. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. என்ன வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், கவலை வந்தாலும், பயங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வியாதி வந்தாலும், நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. நீங்க சொல்லுங்க. கம் ஆன். நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. ஓ பாடலாமா? ஓ. நண்பன் நானீரே சொல்லலாம். நண்பன் நானீரே, நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நண்பன் நானீரே, நன்மை செய்தீரே, பாதை காட்டியே பாதுகாத்தீரே. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. One more time. நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு, எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் இயேசு. Come on. Ready up. Superb. அக்கா, இப்போ சூப்பராக சாங்ஸ்லாம் முடிச்சாச்சு. அடுத்து என்னக்கா பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு வந்து சரி, அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட டைட்டிலே நம்ம இன்னும் பார்க்கலல்ல. சரி, ஓகே, இந்த வீக்கோட டைட்டில் உனக்கு என்னென்னு தெரியுமா ஷைனி? தெரியாதுக்கா. சரி, ஓகே, யாருக்கும் தெரியாதா? சரி, ஓகே, இப்போ நானே சொல்லட்டுமா? இந்த வீக்கோட டைட்டில் நம்பிக்கை, அதாவது பிலீஃப், ஓகேவா? இப்போ தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து எல்லோரும் உட்காந்துக்கோங்க. எல்லோரும் நல்லா டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டு இருப்பீங்கள்ல. சரி, இப்போ உட்காந்துட்டு அக்கா சொல்கிற ஸ்டோரியை கவனமாக கேட்டுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீக்கில் அக்கா என்ன டைட்டில் சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்பிக்கை குறித்து தான் நாம் இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம்.
ஓகேவா? போன வாரம் என்ன தலைப்பு உங்களுக்கு தெரியும்ல? கீழ்ப்படுதல். அந்த குட்டி பாப்பா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம்ல. இந்த வாரத்தில் நம்ம நம்பிக்கை குறித்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம்ல. எல்லாம் கேளுங்க. எல்லாம் ஆயத்தமாக உட்காந்துருக்கீங்களா? ஸ்டோரி கேட்க எல்லோரும் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஓகே, கூடிய ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அனிதானிட்டு ஒரு குட்டி பாப்பா இருந்துட்டாங்களாம். அவங்களுக்கு அவங்களோட அம்மா, அவங்க அப்பா எல்லாம் இவங்க 3 பேர் வந்து ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸ் தான். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் அனிதா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்க. அனிதா குட்டி பாப்பா தான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப சுட்டித்தனமாக என்ன பண்ணுவாங்க, துருன்னு விளையாடிட்டு அப்பா அம்மா கூட ஜாலியாக பேசிட்டு இப்படியெல்லாம் வந்து ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அனிதாவோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சிக்காயிட்டாங்க. ரொம்ப சிக்காயிட்டு படுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து சிக்காயிட்டா உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அம்மாவுக்கும் இப்படி அப்பாவுக்கும் எப்படின்னா அந்த பாப்பா ரொம்ப கஷ்டப்படும்ல. யோசிச்சுட்டே நான் என்ன ஏன் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்களுக்கு வந்து ஒரு டைம் என்ன, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு டேங்க் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கார். ஒரு கிறிஸ்டியன்ஸ் இதில் டேங்க் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஜாபில் இருக்கார். அப்போலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வேலையே பார்த்திங்கன்னா ரொம்ப எப்பயாச்சும் ஒரு முறை தான் வரும். அந்த மாதிரி வேலை வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து இந்த ஒர்க்கை எங்களுக்கு நீங்கள் முடிச்சு கொடுங்க, லாங்குவேஜ்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து இது எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்காயிட்டு ரொம்ப படுக்கும்போது அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த மந்த்துக்கு வந்து அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, என் ஃபேமிலிக்கு இந்த மந்த்துக்கு வந்து இவ்வளோ தான் எங்களால் அவங்களுக்கு இருக்கிற காசு, அவங்க சேவிங் பண்ணி வச்சுருக்கா, அவங்க எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கா காசும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கே வந்து செலவாயிடுச்சான். அப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்களாம். அப்புறம் அந்த மந்த் எப்படி போவோம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். கஷ்டத்தோடு இருக்கும்போது அப்புறம் அனிதா பாப்பா வந்து அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா உடம்புக்கு முடியாமல் சிக்காயிட்டு கொஞ்சம் பரவாயில்ல நார்மலுக்கு வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் முடிஞ்சு அவங்ககிட்ட ரொம்ப ஆனால் காசே இல்லை, வறுமையில் தான் இருந்தாங்க. பரவாயில்ல கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அனிதா பாப்பா அம்மா எனக்கு பசிக்குதுமா, எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு கொடுங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ குழந்தை வந்து பசிக்குதுன்னு கேட்குதே, நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுன்னு தெரியலையா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் சரி வீட்டில் போய் பார்க்கும்போது முட்டை தான் இருந்துச்சான். சரி எக் இருக்குது, சரி நம்ம ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. அந்த பாப்பாவும் சாப்பிட்டுச்சா. உடனே இந்த பாப்பா என்ன பண்ணணும்னு தெரியுமா, இவ தான் சுட்டியாச்சுல, இவ வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கா, அம்மா நம்மளுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டு, ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் ஏதாவது காசு வந்தால் தான் அவங்க வந்து அதை ரன் பண்ண முடியும். அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவள் நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அம்மா உடனே போய் அவள் கேட்குறான், அம்மா எனக்கு மட்டும் நீங்கள் இது கொடுத்தீங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாமே எனக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்தீங்க, ஓகே, ஆனால் வந்து நீங்கள் மட்டும் ஏம்மா கஞ்சியெல்லாம் வச்சு குடிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுட்டு உங்களுக்கு இல்லையா அப்படின்னா, இல்லை இப்போதைக்கு இதுதான்டா ஆண்டவர் கொடுப்பாரு, நீ விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாளாம், அப்பா அம்மா எனக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா, ஏன்ப்பா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏசப்பா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தானேப்பா இருக்காரு, நம்மளுக்கு மட்டும் ஏன்ப்பா இந்த கஷ்டம், ஏன் இவ்வளோ இது வருது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாராம். நம்ம சர்ச்சில் போயிட்டுருப்பேன், நீ கூட சண்டே கிளாஸ்லலாம் கேட்டிருப்பேன்ல, எலியா தாத்தாவோட கதை தெரியுமா, அவர் வந்து தனித்து இருக்கும்போது எலியாவை வந்து காகங்களை கொண்டு வந்து ஏசப்பா வந்து போஷித்தார், அந்த ஸ்டோரி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாப்பா, எங்கள் மேம் அவங்க சொல்லியிருக்காங்க, சண்டே கிளாஸ் மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, நான் வந்து பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும்ப்பா எலியோ ஸ்டோரி எல்லாம். ஆமாம், அவர் வந்து காகங்களை கொண்டு வந்து போஷித்தார், அதே போல் அப்படிப்பட்ட தேவன் நம்மளை விட்டுருவாரா, எல்லாத்தையும் நம்மளையும் போஷிப்பார், நீ கவலைப்படாத, நீ விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா அனிதா எல்லாம் சேர்ந்து முட்டி போட்டு முழங்கால் படிட்டு, ஏசப்பா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கள் ஃபேமிலியில் இருக்குது, நீங்கள் தான் ஏசப்பா எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க மனுஷனை நோக்கி பார்க்கல, அந்த சுச்சுவேஷனில் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுளை தான் நோக்கி பார்த்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரொம்ப மழை பெஞ்சிச்சான், ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி
அவங்க அப்பாவுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதா சொன்னவங்க வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு. இந்த மலையில் போய் எப்படி வருவாங்க, ஆனால் இவ்வளோ பண தேவை இருக்குது, எங்களுக்கு எப்படி சந்திக்கப்படணும்னு அவங்க ஜபத்தில் மட்டும்தான் வச்சாங்க. ஏசப்பாவை நோக்கி பார்த்து முழங்கால் படிக்கிட்டு அவங்க ஜபம் மட்டும்தான் பண்ணாங்க. ஒரு விசுவாசித்து நம்பிக்கையாக இருந்து ஏசப்பா கண்டிப்பாக நம்மளுக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு அவங்க வீடு தேடி வந்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு இந்த ஒர்க் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப அப்படியே ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்குள்ளே ரொம்ப வந்து நான் நம்பிக்கையாக இருந்தேன், கர்த்தர் இதை எனக்கு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? நீங்களும் ஏசப்பாவை நோக்கி அவர் நம்மளுக்கு எல்லாமே அந்த அவிசுவாசமான சுச்சுவேஷனில் கூட அவங்க விசுவாசித்து அவங்க ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா மேலே முழுசாக அவங்க நம்பிக்கையாக இருக்கும்போது ஏசப்பா எல்லாமே அவங்களுக்கு வந்து செஞ்சார். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? எல்லா சுச்சுவேஷன்லையும் ஏசப்பா கிட்ட நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் வந்து ஆசீர்வதிப்பார், ப்ளஸ் பண்ணுவார். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டோரியெல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம்ல. சரி ஓகே குட்டீஸ், இப்போ இந்த அனிதா மாதிரி நாமளும் அந்த குட்டி பாப்பா மாதிரி நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஷைனி, நீ ப்ரேயர் பண்ணுவியா அந்த மாதிரி? பண்ணுவேங்க்கா. சரி ஓகே, ஷைனியும் பண்ணுவா, இப்போ நீங்களும் பண்ணுங்கள். சரி ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம்ல, இல்லை இன்னும் ஒன்று இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் ஷைனி? பைபிள் ஸ்டோரிக்கா. பைபிள் ஸ்டோரி நம்ம முடிச்சிட்டோம்ல. சரி ஓகே, ஷைனி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா பைபிள் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம பைபிள் வேர்ட்ஸ்குள்ளார போகலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த வாரம் வந்து போன வாரம் சொல்லி கொடுத்த வசனம் இங்கே ஒரு பாப்பா சொல்கிறாங்க, அதை கேட்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1. ஓகே, போன வாரம் என்ன தலைப்பு சொல்லி கொடுத்தாங்க? கீழ்ப்படிதலை குறித்து தலைப்பு சொன்னாங்க. கீழ்ப்படிதலை விரும்பும் தேவன். சரி, இந்த வாரோட தலைப்பு பார்க்கலாமா? தேவன் நாம் அவரை நம்புவதை விரும்புகிறார். இந்த வாரத்தோட தலைப்பு வந்து நம்புறதை பற்றி தலைப்பு. சரி, வசனம் பார்க்கலாமா? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. இன்னொரு வாட்டி சொல்லலாமா? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:7. சரி, அக்கா கதை சொன்னாங்க இல்லையா, அந்த அனிதா பாப்பா மாதிரி, அதே மாதிரி நாமும் கர்த்தருக்கு நம்பிக்கையாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த வாரம் வேற ஒரு வசனத்தோடு சந்திக்கலாம். ஹலோ குட்டீஸ், இப்போ வந்து லாஸ்ட் செக்ஷன் வந்திருக்கோம். இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? இசப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் கூட ராஜா அப்பா எங்களை ஒன்று கூட வைத்த கிருபைக்காய் நன்றி. இசப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த ஆண்டவரே அப்பா ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா இன்று கற்றுக் கொடுத்த தகப்பனே பாடல்கள் ஆண்டவரே, வசனங்கள், கதைகள் எல்லாவற்றையும் தகப்பனே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே அதை பிடித்துக்கொண்டு அப்பா நாங்கள் ஆண்டவரே இன்று சொல்லிக் கொடுத்த நம்புவதை பற்றி கதைகளும் வசனங்களும் சொல்லிக் கொடுத்ததை அப்பா பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு தகப்பனே அவர்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த தேவருக்கு கிருபை தாங்க. அப்பா, பிள்ளைகள் மூலயமாய் தகப்பனே அவர்கள் குடும்பங்களும் அப்பா இன்னும் அநேகரும் ரட்சிப்புகளாய் வர தேவருக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, அப்படியே கூட தகப்பனே எங்களுக்கும் ஆண்டவரே மேற்கொண்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவரே ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அப்பா, இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆன்லைனில் பார்த்து அப்பா உண்மை நம்ப தேவருக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியே கூட பிள்ளைகளை கூட கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். அப்பா, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்குறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.